Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 11th தமிழ் பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி நீங்க அதில் இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து படிச்சாலே போதும். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கூட அந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். இல்லை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட क्वेश्चंस சரிங்களா, கிட்டத்தட்ட 2022லேருந்து 24 வரைக்கும் ஒரு 4 இயர் क्वेश्चंस இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். கம்பேரிசன் क्वेश्चனும் அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, எந்தெந்த क्वेश्चंस ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான குருவினா, சிறுவினா அண்ட் நெடுவினா இதெல்லாமே படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இதெல்லாமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் பார்த்தாலுமே ஒரு தமிழில் பொறுத்த வரைக்கும், லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது சரிங்களா. அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே பாருங்கள். இந்த கொஷினை அது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே முக்கியமானது இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண அந்த மெட்டீரியல் இருக்கிறத பாருங்கள் சரிங்களா. நம்ம இயல் வைஸுமே என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1ல் குருவினால் 1, 3, 5 படிச்சிருங்க. சிறுவினால் 1, 2, 3 படிச்சிருங்க. நெடுவினால் 1 and 2 படிச்சிருங்க. அதுக்கடுத்து இயல் 2ல் பார்த்தீங்கன்னா குருவினால் 1, 2, 6, சிறுவினால் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, நெடுவினால் பார்த்தீங்கன்னா 2, 3. ஸோ இதெல்லாமே படிக்காமல் இதில் ஏதாவது கொஷின்ஸ் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. இயல் 3ல் பார்த்தீங்கன்னா 1, 2, அதுக்கடுத்து 1 and 2, நெடுவினால் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 4ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, அதுக்கடுத்து 1, 2, 5, அதுக்கடுத்து நெடுவினால் 1, 3. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், படிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 5 குருவினால் 1, 2, 4, சிறுவினால் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5, நெடுவினால் 1, 2, 3. அதுக்கடுத்து இயல் 6ல் குருவினால் பார்த்தீங்கன்னா 1, 2, சிறுவினா 1, 2, 3, நெடுவினால் 2. ஸோ அதுக்கடுத்து இயல் 7ல் பார்த்தீங்கன்னா 1 and 2 குருவினால் படிச்சிருங்க. சிறுவினால் 1, 2, 4, நெடுவினால் பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ அதுக்கடுத்து இயல் 8 சிறுவினா பார்த்தீங்கன்னா குருவினா பார்த்தீங்கன்னா 1, 2, 4, சிறுவினா 1, 2, 3, 4, அதுக்கடுத்து 1 and 3 பார்த்தீங்கன்னா நெடுவினா. ஸோ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா சிறு அண்டு குருவினா முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. நெடுவினா படிக்கிறப்ப இன்னும் 1 and 2 பார்த்துருங்க. இதில் 2 வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து மொழிபெயர்ச்சி வினாக்கள் அண்டு தமிழாக்கம் தருக. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்குறப்ப பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்கிறத படிச்சுருங்க. பேஜ் நம்பர் 20, 23, 54, 74, 115, 143, 200 இந்த பேஜஸில் இருக்கிற கொஷின்ஸை பாருங்கள். அதே மாதிரி 23, 53, 79, 141, 223. ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சி வினாக்கள், டிரான்ஸ்லேட் கொஷின்ஸு இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து துறை அண்டு அணி. ஸோ அணி இலக்கணம் படிக்கிறப்ப வேற்றுமை அணி, பிரிதி மொழிதல் அணி, ஓமை அணி அதிகமாக கேட்டிருக்காங்க. 12க்குமே நமக்கு இருக்குது. ஸோ சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, உருவக அணி இதெல்லாமே பார்த்துருங்க. திணை அண்டு துறையை பொறுத்த வரைக்கும் பொதுவியல் திணை, அதுக்கடுத்து பொழுமொழி காஞ்சி துறை, அதுக்கடுத்து பாடான் திணை, செந்துறை இதெல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இதெல்லாமே கேட்குறாங்களோ அந்த கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்கு. ரொம்பவே முக்கியம் அந்த மெட்டீரியல் சரிங்களா. அது மினிமம் மெட்டீரியல் கிடையாது, அந்த பயிற்சி கையேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சரிங்களா, அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். லாஸ்ட்டாக 20 கொஷின்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணல. ஸோ அதையும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாஸ்ட் 4 இயர் கொஷின்ஸோட கம்பேரிசன் பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கு, நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃபோட லிங்க் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட் 2 மார்க், 4 மார்க் அண்ட் 6 மார்க் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.